நம்ம ஒரு பழைய பாட்டு கேட்டிருப்போம் எல்லாரும். "ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அது தாண்டா வளர்ச்சின்ட்டு." நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பெரியவங்க கூட அடிக்கடி இதை சொல்லுவாங்க இல்லையா? ஆள் வளர்ந்தா மட்டும் போதாது, கூட சேர்ந்து அறிவும் வளரணும் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு கதையிலையும் இங்கே ஒரு அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, தன்னுடைய அறியாமையாலையும் தன்னுடைய கோபத்தாலையும் அவர் மகனை அவர் அடிச்சிடுறாரு. அந்த கோபத்தின் விளைவு என்ன ஆச்சு அப்படின்றத சொல்கிறது தான் இன்றைய கதை. நான் உங்கள் சிவாதர்ஷினி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு 4 வயசு சிறுவனும் அவங்க அப்பாவும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய காரை நல்லா தொடச்சிட்ருக்காரு. அப்போ இந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பக்கத்தில் ஒரு சின்ன கல் கிடந்திருக்கு. அந்த கல்லை எடுத்து அந்த காரில் ஏதோ கிறுக்கியிருக்கான். இவருக்கு கீச் கீச்சுன்னு சவுண்டு கேட்டிருக்கு. என்னன்னு பார்த்தா இவன் கல்லை வச்சு கிறுக்கிட்டு இருந்தாக்கா காரில். இவருக்கு கோபம் தாங்க முடியலை. உடனே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேனர் இருந்தது. அந்த ஸ்பேனர் எடுத்து அந்த விரலே நல்லா அடிச்சிட்டாரு. அந்த பையன் வலியால் துடிச்சிட்டான். உடனே துடிக்கிறானேன்றது தான் அவருக்கு பெரிய விஷயமா பட்டது. டக்குன்னு வேகமாக அந்த காரை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டார். அங்கே செக் பண்ண டாக்டர்ஸ் என்ன பண்ணாங்க, 4 வயசு குழந்தைல ரொம்ப விரல்லாம் பிஞ்சு விரலாக இருக்கும். அவர் அடித்த வேகத்தில் அத்தனை விரல்களினுடைய எலும்புகளும் உடஞ்சி போச்சு. இப்போ டாக்டர் சொல்கிறாங்க, அந்த பையனுடைய விரல்களை சரி செய்வது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லா விரலுமே உடஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அப்பாவுக்கு மறுபடியும் கோவம். ஐயோ, நான் ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கலாமே, நான் யோசிக்காமல் இப்படி பண்ணிட்டேனேன்னு வெளியில் வந்து அவர் காரை வந்து காலால் எட்டி எட்டி உதைக்கிறாரு. உதைச்சிட்டு சரி தான் பையன் என்ன தான் பண்ணி வச்சுருக்கான்ட்டு பக்கத்தில் போய் பார்த்துருக்காரு. இதுதான் ரொம்ப அதிர்ச்சி அவருக்கு. அவன் அந்த காரில் ஐ லவ் யூ அப்பா அப்படின்ட்டு எழுதியிருக்கான். அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, நான் ஒரு பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனே தவிர என் பையனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஒரு மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஒரு உயிருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அதுக்கப்புறம் பொருளுக்கு கொடுங்க. நம்ம பொருளை பெருசாக கவனிக்கிறோம், ஆனால் உயிருள்ள மனுஷங்களை ஏனோ தானோன்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உயிருள்ள மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.